சார் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. சார் என்னோட அப்பா வந்து பர்சனல் லோன் வாங்கியிருந்தாரு. இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத் ஆனனால இறந்துட்டாரு. ஆனா அவர் இன்சூரன்ஸ் போடல. அந்த லோன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா பர்சனல் லோன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பர்சனல் லோன்றது அவங்களோட இண்டிவிஜுவல் லோனு. ஓகே. அதனால அதுக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. ஸோ அதில வந்து ஷூரிட்டி கையெழுத்தோ, மற்றவங்க நாங்க தரோன்ற அந்த பொறுப்போ அது இருந்திருக்காது. 2வது மார்ட்கேஜ் லோனும் இருக்காது அப்படின்னு நினைச்சு தான் அத நான் சொல்றேன். மார்ட்கேஜ் லோனா இருந்தாலோ, இல்ல வெறும் பர்சனல் லோனா இருந்தாலோ அது கட்ட வேண்டியது இருக்காது. அது வந்து அப்படியே அவங்களே இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பெரும்பாலான பேங்க் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது அப்படியே அதோட க்ளோஸ் ஆயிரும். சார் இப்ப ஒருவேளை பேங்க் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் சார். வீட்ல இருக்கிறவங்கள இந்த மாதிரி லோன் வாங்கியிருந்தாரு. நாங்க நோட்டீஸ் குடுக்குறோம். நீங்க கட்டணும் அப்படின்னா, அதை எப்படி சார் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு சார்? கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர இந்த மாரி ஹராஸ் பண்றதுக்கோ, அதுக்கு எந்தவித அடிப்படை உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஏதாவது அவங்க செய்யும் பட்சத்தில, அவங்க பேர்ல லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு, கண்டிப்பா அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க முடியும். கண்டிப்பா அத தடை செய்ய முடியும். அவங்கள இந்த மாரி அப்ரோச் பண்றதுக்கும், மத்ததுக்கெல்லாம் வந்து தடை செய்யறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் உண்டு. ஆனா அவர் கேட்ட கேள்வியிலிருந்து நம்ம இன்னும் தெளிவா எடுத்துக்க வேண்டியது, ஒருவேளை அவர் ஏதாவது ஷூரிட்டி வச்சு பர்சனல் லோன் பெருசா வாங்கியிருந்தாரா? இல்ல ஷூரிட்டி இல்லாம ஒரு 1,00,000 5,00,000 இதுக்குள்ள தான் வாங்கியிருந்தாரா? அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் சார்? பொதுவா இந்த மாரி கிரெடிட் கார்ட் லோனு, அத பேஸ் பண்ணி பர்சனல் லோன்லாம் வந்து இவ்வளோ பெரிய நடவடிக்கைக்கு வந்து வர்றதுக்கு உண்டான அவங்களுக்கு எந்தவித முகாந்திரமோ, இதுவோ இருக்காது. அவங்க வந்து அவங்களே இன்சூரன்ஸ்லாம் பெரும்பாலும் அவங்க பண்ணிருவாங்க. பண்ணி சப்போஸ் அவர் இல்லன்னா, அத வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணலான்றத பண்ணிருவாங்க. அது தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லோன் வாங்கி, அதுக்கு இந்தந்த சொத்தெல்லாம் இருக்குன்னு, அந்த சொத்தோடைய டாக்குமெண்ட் நகல்லாம் குடுத்து, இத நீங்க நான் கட்ட தவறுனா, நீங்க இத எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரிலாம் வந்து அக்ரீமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த சொத்துக்கள பறிமுதல் பண்றதுக்கு உண்டான எல்லாவித ரைட்டும் அந்த பேங்க்குக்கு வரும். ஓகே. ஏன்னா ஜென்ரலா 19 பர்சனல் லோன்னு சொல்ட்டீங்க. பட் அது எந்த எந்த டைப் ஆஃப் லோன் அப்படின்றது தெரியாம இருந்ததுன்னா, கண்டிப்பா அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கையில இறங்குறது நல்லது. அது தெரியாம நீங்க வந்து இல்ல அப்பா தான் இறந்து போயிட்டாரு. எத்தன லட்சம், எத்தன கோடி வாங்குனா என்ன? அவரு இறந்துட்டாருன்னா, நீ அவர போய் கேளு. ஏன்ட்டயா வந்து வாங்குன கையெழுத்து? எங்க அப்பாட்ட தானே குடுத்த. போய் எங்க அப்பாட்ட போய் தோண்டி எடுத்துக்கோ. அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு செயல். ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க பேங்க்காரங்களுக்கு. எங்க அப்பா இறந்து போயிட்டாருப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு. உங்க அப்பா இறந்து அது பண்ணாருன்னா குடும்ப செலவுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா அதை கொடுக்கணும்ன்ற அது அந்த சட்டம் வரும். சட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல வந்து அது அந்த லோன் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்ல அந்த லோனை பத்தி லோன் அக்ரிமெண்ட்டை நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணாம எந்த ஒரு முடிவுக்கும் வர்றது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. பின்னாடி வந்து சிபில்ல நீங்களும் தான் அடிபடுவீங்க. சிபில்ல அடிபடும் போது நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். ஒருவேளை யாராவது பேங்க் வந்து இவங்கள ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியுமா சார்? தாராளமா கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? காலையில 5 மணிக்கு வந்து கதவை தட்டி தூங்கிட்டு இருக்க நேரத்துல லோன் கட்டல அப்படி இப்படின்னு என்ன அசிங்கமா இல்லையான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற மாரி சத்தம் போட்டாங்கன்னா, தாராளமா அது வந்து நியூசன்ஸ், பிரைவேட் நியூசன்ஸ். தூக்கி அவங்கள உள்ள போட்டுடலாம். இது அதாவது கடனை கட்டாம இந்த மாரி பிரச்சனை பண்றத விட அது வந்து குற்றம். அதாவது சிவில் வழக்கு தொடுக்க முடியும். இதை மாதிரி வந்து தகராறு பண்ணா கிரிமினல் வழக்கு, ஜெயில் தான். அதனால அந்த மாதிரி வந்து உரிமையே கிடையாது அவங்களுக்கு. நிறைய பேர் வக்கீல்னு சொல்லிட்டு கூட நான் வந்து வக்கீல் பேசுறேன். சமயத்தில் நான் ஒரு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்து, சார் ஜட்ஜு பேசுனாங்க பாம்பேலேருந்து. பணம் கட்டலன்றனால உன்னை வந்து இமீடியட்டாக நான் வாரண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எல்லாம் போய் யாருமே அப்படிலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. உண்மையான அட்வொகேட்டாக இருந்தால் பார் கவுன்சிலில் பதிவு பண்ண ஒரு அட்வொகேட் வந்து எந்த ஒரு கடனாளிகிட்டையும் ஃபோன் அடித்து நான் அட்வொகேட் பேசுகிறேன், எனக்கு வந்து இது மாதிரி நீ கொடுக்கலன்னா உன் பேரில் நடவடிக்கை எடுப்பேன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரைட்டும் கிடையாது. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. எத்திக்ஸ் உள்ள எந்த ஒரு லாயரும் அப்படிலாம் மிரட்டலாம் மாட்டாங்க. அவங்க வந்து சட்டப்படி போவாங்க. அட்வொகேட்டாக இருந்தானா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். சட்ட நோட்டீஸ் அனுப்பிட்டு அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வரவழைச்சு கோர்ட்டில் தான் வந்து நீங்கள் பண்ண முடியுமே தவிர ஒரு தனிநபரை மிரட்டுறதுன்றது மாபெரும் குற்றம் அது. மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2வது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.